புதுச்சேரி மாநில விளையாட்டு வீரர்கள் நலசங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் தலைவர் கரேத்தே வளவன் தலைமையில் நடைபெற்றது. நிர்வாகிகள் ராஜ், பிரகாஷ் ஆறுமுகம், சதீஷ், மது, ரியாஸ், மூர்த்தி, சந்துரு, பாபு, குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். புதுவை பட்ஜெட்டில் விளையாட்டுத்துறைக்கு உரிய போதுமான நிதி ஒதுக்காததை கண்டித்தும், நீண்ட நாட்களாக விளையாட்டு வீரர்களுக்கு வழங்க வேண்டிய உதவித்தொகை மற்றும் ஊக்கத்தொகை வழங்க கோரியும், விளையாட்டு வீரர்களுக்கு இலவச பஸ் பாஸ், ஓய்வூதியம், இலவச இன்சூரன்ஸ், விளையாட்டு சீருடைகள், விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ள பயணப்படி, பஞ்சப்படி ஆகியவை வழங்க வலியுறுத்தியும், புதுவை மாநிலத்தில் உள்ள இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கம், ராஜீவ் காந்தி உள் விளையாட்டு அரங்கம், ஹாக்கி விளையாட்டு அரங்கம், அண்ணா திடல், பாகூர் விளையாட்டு அரங்கம், தவளக்குப்பம் பகுதியில் உள்ள விளையாட்டு அரங்கம் ஆகியவற்றை சீரமைத்து உடனடியாக திறக்க கோரியும், விளையாட்டு அரங்கங்கள் மற்றும் நடைபயிற்சி மேற்கொள்ளும் இடங்கள் ஆகியவற்றில் உரிய தரமான குடிநீர் வசதி மற்றும் கழிப்பிட வசதிகள் ஏற்படுத்த கோரியும், உண்மையாக விளையாட்டு வீரர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க கோரியும், புதுவை மாநிலத்தில் வலிமையான இளைஞர்களை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கும் ஜிம் எனப்படும் உடற்பயிற்சி கூடங்களுக்கு மாதந்தோறும் பராமரிப்பு செலவிற்கென்று ரூபாய் 25,000 ஊக்கத்தொகையாக வழங்க கோரியும், உடற்பயிற்சி கூடங்களுக்கு வழங்கப்படு வரும் மின்சார வரி மற்றும் குடிநீர் வரியை கமர்ஷியல் சர்வீஸிலிருந்து சாதாரண சர்வீஸாக மாற்றி ஊக்குவிக்க வேண்டுமென்று கோரியும், வரும் ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரியின் பல்வேறு முக்கிய பகுதிகளில் இருசக்கர கண்டன வாகன ஊர்வலம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே புதுவை மாநில விளையாட்டு வீரர் நலசங்க தலைவர் கரேத்தே வளவன் கூறியுள்ளார்.